மணப்பாறை பகுதியில் 20,000 விதைப்பந்துகளை 20 கிலோமீட்டர் சுற்றளவில் தூவி மழைப்பொழிவிற்கு வித்திடும் காடுகளை உருவாக்க களங்கண்ட பள்ளி மாணவர்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை விராலிமலை சாலையில் சௌமா பப்ளிக் ஸ்கூல் என்ற CBSE பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் கடந்த சில மாதங்களாக வேம்பு, அரசு, பூங்கை, புளி, பலா, நாவல், மா உள்ளிட்ட பல்வேறு மரங்களின் விதைகளை சேகரித்து அதை விதைப்பந்துகளாக மாற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அவ்வப்போது பெய்யும் மழையின் காரணமாகவும் மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையிலும் தற்போது விதைப்பந்துகளை தூவினால் அவை மழையினால் துளிர்விட்டு வளர துவங்கும் என்பதால் தாங்கள் தயார் செய்த விதைப்பந்துகளை தூவ முடிவு செய்தனர். அதன்படி மாணவ மாணவிகள் தாங்களே வீட்டில் தயார் செய்த விதைப்பந்துகளை எடுத்து வந்து பள்ளி முதல்வர் எக்ஸிபா கிரேசியிடம் ஒப்படைத்தனர். அப்போது விதைப்பந்துகளால் பள்ளியில் பெயரை எழுதி காட்சிப்படுத்தினர். அதிக விதைப்பந்துகளை தயார் செய்திருந்த மாணவர்களுக்கு பள்ளியின் நிர்வாகி சவுமாராஜரத்தினம் மரக்கன்றுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி ஊக்கப்படுத்தினார். மாணவர்களால் தயார் செய்து எடுத்து வரப்பட்ட 20,000த்திற்கும் மேற்பட்ட விதைப்பந்துகளை நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள வடக்கிப்பட்டி, மணப்பாறை, பொய்கைப்பட்டி, அருகில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டம் ராஜாலிப்பட்டி உள்ளிட்ட 20 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஆசிரியர்களுடன் சென்று அப்பகுதியில் உள்ள பொதுஇடங்கள், நீர்நிலைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விதைத்தனர். காடுகள் அழிக்கப்படுவதால் பூமி வெப்பமாகிறது. விதைப்பந்துகளை தாங்களே தயார் செய்து அதனை விதைப்பதன் மூலம் மரம் நடுவதன் அவசியத்தை உணர முடிவதாகவும், ஆசிரியர்களின் அறிவுரையை கேட்டு அதனை செய்வதன் மூலம் திருப்தி ஏற்படுவதாகவும், மழைக்காலம் என்பதால் விதைத்துள்ள விதைகள் சீக்கிரமாகவே துளிர்விடும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் தொடர்ந்து இதுபோன்ற விதைப்பந்துகளை தயார் செய்து அனைத்து பகுதிகளிலும் தூவ மாணவர்கள் முடிவு செய்துள்ளனர். மாணவர்கள் மனதில் துளிர்விட்ட இந்த எண்ணம் மணப்பாறையில் மாபெரும் காடுகளாக உருவாகட்டும். என் மேல கோவத்துல போடுறாங்க. என்ன லைன்ல வேணாம். இப்ப போடுங்க. இன்னும் நல்ல தள்ளி போவாங்க. அப்படியே போடு போடு போட்டு போமா. அங்க போட்டு பா. யார் தள்ளி 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 போடுங்க. தியா நீ வா. தியா கொஞ்சம் வாங்கிக்க. மண்டையில போடாதீங்கப்பா ப்ளீஸ். யாரனா இருக்கு எடுத்து போடு. இல்ல எடுத்து போடணுமா? சார். தியா ஸ்ப்ரெட் பண்ணி நின்னுக்க. அங்கிட்டு இங்கிட்டு நின்னுக்க. அங்கிட்டு இங்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நின்னு கீழே பார்த்து நின்னு. மெதுவா போ. ஓடாத. நல்லா சேஃப்டியான இடத்துல நின்னுக்க. பேர் இஷானா. நான் சௌமா பப்ளிக் ஸ்கூலில் நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ நான் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காடுகள்லாம் அழிஞ்சிட்டு வருது. அதனால பூமி வெப்பமாயிருது. நிறைய மரங்களை வெட்டுறதுனாலையும் காடுகள்லாம் அவ்வளோவா பார்க்கவே முடியல. ஸோ அதனால் எங்கள் ஸ்கூல்லேருந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா விதைப்பந்துகள் மேக் பண்ணி காடுகளாக இருக்க இடத்துல போய் நாங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இப்போ மழை பெய்கிற காலம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக அந்த விதைப்பந்துகள்லாம் முளைச்சிரும். இதனால இந்த புது முயற்சி எங்கள் ஸ்கூல்லேருந்து வருஷம் இனிமேல் பண்ணுவோம். நன்றி. I am Justy from grade 11 and from Sauma Public School. Here I am going to talk about some basic and important of seed balls. Forests have been cut down for many reasons, which is related to earn money or to provide facilities for others. So when we are cutting down the trees, it produces more amount of carbon dioxide, and that causes a global warming. So to decrease the global warming, we are here to throw a seed ball which create a great environment and green. Thank you. Okay.